கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரோப்ளாக்ஸ்ல டெட் ரைல்ஸ்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேமை தான் இன்னைக்கு விளையாண்டு வீடியோ போட போறோம். நம்மளோட இருக்கிறது வந்து ப்ளூ தமிழ் கேமர். ப்ரோ ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ. Hi guys. intro சொல்றேன். Hi guys, welcome back to Blue Tamil. அவ்வளவுதான். ஓகே, இந்த கேமோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன். கைஸ், இந்த கேமோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஜாம்பி வைரஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா பரவுது. அப்பா வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, மெக்சிகோல வந்து இதுக்கு கியூர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. இப்போ சர்வைவர்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், மெக்சிகோவுக்கு கிளம்புறோம். அதுதான் இந்த கேமோடைய கான்செப்ட். மெக்சிகோ போனோமா இல்லையா, போகிற வழியில் என்னென்ன நடக்குதுங்கிறத வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். நம்ம அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி சாவறோமா இல்லை அங்கேருந்து தப்பிக்கிறோமான்றதாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த வில்லேஜே சாம்பி வில்லேஜாகவும் மாறிடும். நாங்கள் வேணா அது போனால் உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கப்புறமேட்டு இங்கே நான் ஆல்ரெடி கேம் விளையாண்டுருக்கேன், ஒரு 4 தடவை விளையாண்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 4 தடவை வின் பண்ணியிருக்கேன். ப்ளூ 2 தடவை வின் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். ப்ளூ 2 பேரியா? இதில் வந்து கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது கைஸ். அதை பற்றி நான் வீடியோவில் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து வேர்வல்ஃப் கிளாஸு, அவர் வந்து மைனர். வேர்வல்ஃப் கிளாஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து எனக்கு 2x ஸ்பீடு, 2x ஸ்ட்ரென்த்து, 2x ஹெல்த் இருக்கும். மைனர் கிளாஸ்னால் போகும்போதே நம்மளுக்கு 2 கோல் கொடுப்பாங்க. கோல் எதுக்குன்னா ட்ரெயினை கோல் வச்சு தான் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிகாக்ஸ் கொடுப்பாங்க, டம்மி பிகாக்ஸ். அந்த பிகாக்ஸ் வச்சு ஓர் உடைக்கணும். ஓகே கைஸ், கேம்குள்ள வந்தாச்சு. ஓகே, அந்த ஐட்டம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ப்ரோ நீங்க ஒரு ஷாட் கன் வாங்கிக்கோங்க, எனக்கு கோல் இருக்கு. கோல் இருக்கா? ஷாட் கன் வாங்கினா ஆமோ தேவைப்படும் ப்ரோ. ஆமோ வாங்குறதுக்கு காசு இல்லை. $70 கரெக்டா இருக்கும். நான் ரைஃபிள் வாங்கலாம்னு இருக்கேன், ஷாட் கன் செட் ஆகாது. ப்ரோ ஷாட் கன் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, விளையாட தெரியாது ப்ரோ. இதுவே $75 வருது ப்ரோ. 75 என்ன, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம முதல்ல ஏதோ ஒரு டம்மி கன் வாங்கிக்கலாம். ஷார்ட் கன்னே வாங்கிப்போம். வெறும் 65 தான் கைஸ் ஆகுது. ஓகே கைஸ், ஷார்ட் கன் வாங்கிட்டோம். இன்னும் ஒரு ஆமோ வாங்க முடியுமா? இல்லை முடியாது ப்ரோ. ப்ளூ ப்ரோ நீ போய் ஒரு கோல் வாங்க போ. ப்ளூ ஒரு கோல் வாங்க ப்ளூ. ஓகே கைஸ், இதை எடுத்துட்டு போய் இப்போ எரிக்கணும். இந்த ட்ரெயின்ல தான் நம்ம மெக்சிகோ போக போறோம். உங்களுக்கு தெரியும். இதை எடுத்துட்டு போய் இந்த நெருப்புல போடணும். ஒரு டார்கெட் வந்து 10 லைக் வீடியோ வர லேட் ஆனிச்சுன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ரெட் தமிழ் கேமிங்னு ஒரு யூடியூபர் இருக்காரு, அவர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட போய் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டடீஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ இனிமேல் ரெகுலரா வந்துடும். எல்லா வீடியோலையும் 2 பேரும் திரும்பியும் ரெட் கூட கொலாப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்புறமா வர வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். ப்ரோ கோல் போடு ப்ரோ. கோலா 1 2 1 போடு 1 போடு. போற வர எல்லா இடத்தையும் போற வர எல்லா இடத்தையும் இப்போ லூட் அடிக்க போறோம். போயிட்டு ப்ரோ கிளிட்ச் ஆகி உடனே நம்ம எண்டுக்கு போயிடுவோமா? எப்படி இருக்கும்? எதை யூஸ் பண்றது ப்ரோ? நான் கிளிட்ச் சொல்றேன் ப்ரோ, நான் கிளிட்ச். இப்போ திடீர்னு ட்ரெயின் எண்டுக்கு டிபி ஆயிடுச்சுன்னா செத்துருவோம், உடனே செத்துருவோம். கையில எதுவுமே இருக்காது ப்ரோ. அவுட்லாஸ்ட் ப்ரோ. நியூஸ் பேப்பரே வைக்கல, போயா விடு ப்ரோ, பார்த்துக்கலாம்.
ஒருத்தரானுங்க பாருங்க guys, ஏய் இவங்க வந்து சில்வர் ஜாம்பீஸும் போய் மைன் பண்ண கிடையாது போ. அழிஞ்சாவும் ஓகே गाइस இப்போ மைனரோட யூஸ் வந்து பாத்துக்கோங்க. ஒரு பிக்காக்ஸ் கிடைக்கும். பிக்காக்ஸ் வச்சு ஓர் மைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். அதாவது ஒரு தட்டிலே கிடைச்சிரும். இதுவே நம்ம கிட்ட இருக்க இந்த வாட்டர் ஷவலை வச்சு அடி அடின்னு அடிக்கணும். 40 தடவை அடிக்கணும். ப்ரோ அங்க ஒரு வீடு இருக்கு, லூட் பண்ணலாம். ப்ரோ நிறுத்தியா நீங்க போங்க. நீங்க தான் ஷார்ட் கன் வச்சிருக்கீங்க. நீ வா. உங்க பின்னாடி தான் இருக்கு. அதாவது அந்த அவுட் ரைடர்ஸ் வந்து ஜாம்பிஸும் கிடையாது அந்த மாதிரி இல்லாம அவனுங்க தனி வழி அவனுங்க வந்து சர்வைவர்ஸ் गाइस. இப்ப நம்மளுக்கு ஒரு ட்ரெயின் கிடைச்ச மாதிரி அவனுங்களுக்கு எதுவும் கிடைக்கல. சோ கீழ கிடக்குற குதிரை எடுத்துட்டான். ஹார்ஸ் வச்சு ஓட்டி ஏன் ஒன் ஷாட் ஆக மாட்டாங்கறானுங்க? ஹெட்ஷாட் வந்து கிட்ட போய் அடிங்க. நான் ஹெட்ஷாட் அடிச்சேன். ஓகே गाइस என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. டரண்ட். ஆனா ஆமோ இல்ல. இது வந்து டரண்ட் வந்து நம்ம பின்னாடி வச்சு நீங்க கேஜிஎஃப்ன்ற படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த எண்ட்ல ப்ரோ ஸ்னைப்பர் எடுத்துக்கோ ப்ரோ. பார்லி வயர்ஸ். அதாவது இத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பெரியம்மா கன் गाइस. அதாயா சொல்றேன். நீங்க விக்ரம் கேஜிஎஃப் வா அடுத்தது அங்க இன்னொரு வீடு இருக்கு. ட்ரெயின்ல ஏறு. ஐயோ ஏரியா அப்புறம் பிளேஸ் பண்ணிக்கலாம்யா. சீக்கிரம் ஏறு. 8 மணி ஆயிடுச்சு. ப்ரோ நீங்க ஆப் யூஸ் பண்றீங்க? ப்ரோ நான் வந்து போடு கன்ஸ்மித். ஓய் ஜாலியா நான் பிகாஸ் வச்ச மண்டையில போறேன். என்ன गाइस ஃபுல்லா ஒத்தனும் கூட இல்ல. ஐயோ ப்ரோ அக்கு ப்ரோ என்ன ஷாட்கன் பாருங்க. गाइस நைட் ஆயிடுச்சு டேஞ்சர் ஏறிக்கணும் வண்டியில. ப்ரோ இவனுங்கள தூக்கி நம்ம ஃபியூலா போடலாம். ப்ரோ சீக்கிரம் வந்து ஏறு ப்ரோ. லைட்னிங் நைட்னு நினைக்கிறேன். உடு வேணா வா ஏறு ப்ரோ. வேர் உல்ஃப் ப்ரோ. யோ வெல்ட் பண்ணியா? गाइस நம்ம கிட்ட ஃபியூயல் கம்மியா தான் இருக்கு. வெறும் 4000 மீட்டர் தான் டிராவல் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பயங்கர கோல் நிறைய எடுத்துட்டேன். கோல் நிறைய எடுத்துட்டேன். 2 கோல் கிடைச்சு மைன் பண்ணும்போது. அது சில்வரியா? இல்ல ப்ரோ அப்புறம் 2 கோல் கிடைச்சது. ஓகே गाइस இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிச்சிரும். ஏன்னா நைட் டிராவல் பண்றதுல அவ்வளோ எதுவும் இதா இருக்காது. சோ ஏதாவது மெயினா எக்ஸ்ப்ளோரும் பண்ண மாட்டோம், எதுவும் எடுக்கவும் மாட்டோம். ஏன்னா நைட் சேஃபே இல்ல. யோ ஒரு கோல் போடு சீக்கிரம். ஒரு கோல் போடு ப்ரோ. இரியா ஒரே செகண்ட். யோ போடியா. ஐயோ காப்பாத்துங்க. இருங்க நான் அடிக்கிறேன். கொன்னுட்டேன் ப்ரோ. யோ கோல போடியா. தோ गाइस இந்த மாதிரி முட்டாள் டீம் மட்டும் வச்சுக்காதீங்க. கோல் போடுனா 1/2 மணி நேரம் தேடுறாரு. கோல் கிடைக்கல ப்ரோ. கோல் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே गाइस இப்போ நான் அடுத்த செக் பாயிண்ட் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். செக் பாயிண்ட் போறதுக்கு கம்மியான பொருள்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அவ்வளவு நல்ல பொருள் இல்ல. ஏன்னா விக்கிறதுக்கு நல்ல பொருள் இருக்கு. அந்த டைமண்ட் வாட்ச் அதெல்லாம். ஒரு சில்வர் ப்ரோ. வில்லேஜ் லூட் அடிக்கலாமா गाइस எனக்கு நெட் போயிடுச்சு. கண்டினியூ பண்றேன்.
ஓகே गाइस பொருள் எல்லாம் போயிடுச்சு எனக்கு போன தடவை ப்ரோ அந்த கோல்டு போன தடவை ரீகனெக்ட் ஆனனால எல்லா பொருளும் போயிடுச்சு ரொம்ப சேடா இருக்கு गाइस என்ன பண்றது தெரியல இப்ப நம்ம கிட்ட மறுபடியும் ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே ஆரம்பிக்கிறோம் டேய் பேக்ல இருக்கு பேக் ஆமா என் இன்வென்டரியில இருந்தது எதுவுமே இல்ல ஆனா என் பேக்ல இருந்தது மட்டும் இருக்கு ஆமா காசும் போகாது நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா கோல் போகாது நான் ட்ரை போட்டுட்டு போயா பண்ணிட்டேன் ஐயோ கோல் போட்டுட்டு போயா ப்ரோ கோல் நிக்கோலா டெஸ்லா பாருங்க நிக்கோலா டெஸ்லா இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் புல்லட் இல்ல அது முக்கியமா கன்னே இல்ல ப்ரோ அங்க போனா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் இருங்க என்னால எவ்வளவு காசு முடியுமோ வச்சு வாங்கி தரேன் ஓகே गाइस செக் போஸ்டுக்குள்ளார வண்டி தலைய விட்டுட்டோம் இருங்க ஃபர்ஸ்ட் தேவையான பொருளா எடுத்து வைப்போம் நான் போய் கோல் போடுறேன் கொஞ்சோண்டு வேல்யூபிள் பொருள்லாம் இருக்கு ப்ரோ ஏய் என்ன அந்த வேல்யூபிள் பொருள் இருக்கா யோ ஏன் அந்த கோல் வர மாட்டேங்குது வராது தெரியல ப்ரோ எங்க போடுறது யோ இந்த கோலை நீ தான் தூக்க முடியும் தூக்கியா வந்து உன் டப்பால இருந்து வந்த பொருளை நீ தான் தூக்க முடியும் சரி சரி ப்ரோ எல்லாமே இது காசு போங்க எல்லாமே இருங்க எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு நான் காசு எடுத்துக்கிறேன் இருங்க 10 ரூபா 17 ரூபா 22 ரூபா 41 ரூபா 41 ரூபாய் வச்சு ஒன்னும் வாங்க முடியாது போயா வேஸ்ட் நிக்கோலா டெஸ்லாவே நம்மளால அடிக்க முடியாது யோ அதுக்கெல்லாம் இது ரைஃபிள் வேணும் ரைஃபிள் இருந்தாலும் அதுக்கு மினிமம் ஒரு 70 ஆமோ பக்கம் வேணும் எவ்வளவு ப்ரோ எவ்வளவு கிடைச்சது 10 ரூபா போங்க ப்ரோ நம்மளால ரைஃபிள் இது தான் வாங்க முடியும் வாங்க போலாம் வாங்காத கோல் மட்டும் எடுத்து அது நீ தான் எடுக்க முடியும் போயா வேஸ்ட் நிக்கோலா கைஸ் குழந்தைங்களோட விளையாடாதீங்க கைஸ் இப்படிதான் அடம் பிடிப்பாங்க லூட் பண்ணுங்க ஐயோ நானா அப்படி இல்லையா ஏன்னா நம்மளுக்கு வந்து நிக்கோலா டெஸ்லா போனோம்னா 400 மேல எங்கயா நிக்கோலா டெஸ்லா எங்க நிக்கோலா டெஸ்லா உல்ஃபே போட்டு தள்ளிரும் உல்ஃப தாண்டி போயிருவியா உல்ஃப கொல்லு யோ டேரண்ட் இருக்கியா பண்ணலாமா நிக்கோலா டெஸ்லா பண்ணலாமா மாசியா பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் ஏதாவது இருக்கா ஒன்னும் இருக்காதா கைஸ் நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இப்போதைக்கு நிக்கோலா டெஸ்லா வேணான்னு எனக்கு தோணுது ப்ளூ என்ன ப்ளூ பண்ணலாம் வேண்டாம் எதுவும் ஸ்பான் பண்ண வேண்டாம் அந்த பிரெயின்லாம் $250 ஓகே கைஸ் அப்படின்னா நாங்க நிக்கோலா டெஸ்லா ஸ்பான் பண்ண போறது கிடையாது ப்ரோ எங்க இருக்கீங்க நீங்க ப்ரோ ஸ்பான் பண்ணலாம் ப்ரோ இந்த இடம் சேஃப் நம்மளுக்கு நல்லா லூட்டை மட்டும் பொறுக்கி கைஸ் இதை வச்சு நம்ம யூனிகார்ன் வேர்ல்டுக்கு போகலாம் யூனிகார்ன் வேர்ல்டா ஈஸ்டர் வேர்ல்டுக்கு போகலாம் அது வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் பண்ணுறோம் ஓகேவா வாயா ப்ரோ நிக்கோலா பண்ணலாம் ப்ரோ ஆனால் காசு கிடைக்காது
ஓகே கைஸ், இப்போ டான்ஸரு நைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த நைட்டு செல் பண்ணுறது மட்டும் காட்டிட்டு வீடியோ கட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் செல் பண்ண போகிறோம். எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்ப்போம். கடவுளே, கொஞ்சம் அதிகமாக காசு கொடுக்க ப்ளீஸ். ரெட் தமிழ் கேமிங் வந்து ஹை ரோலர் வச்சுருக்காரு. அவர் சேனலில் வீடியோ வரும், அதை நீங்கள் பாருங்கள். அதில் நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். கடைசி 80,000 மீட்டரே போயிட்டோம் கைஸ். போயிட்டு நெட்டு கட் ஆயிடுச்சு கைஸ். எனக்கும் போயிடுச்சு, அப்புறம் ரெட்டுக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட அஃபிஷியலி $265 இருக்கு. நானும் கொஞ்சம் பொருளை எடுத்திருக்கேன். எனக்கு எவ்வளவு இருக்கு? ஓகே கைஸ், இப்போ நான் ரைஃபிள் வாங்குறேன். நானும் வந்து ப்ரோ கோல் வேணும் ப்ரோ. ப்ரோ நீ கோலே போட மாட்டாங்க ப்ரோ. அந்த நிக்கோலா டெஸ்லாவோட மண்ணை எங்கயா வித்துட்டேன். பிரெயின் எங்க போச்சு? 400 மேல கிடைச்சிருக்கும். 250 தான்யா அது. ஓகே கைஸ், சக்சஸ்ஃபுல்லி ரைஃபிள்லாம் ஃபுல்லா லோடு. இப்போ நம்ம கோல் வாங்க போறோம் கைஸ். ரைஃபிள் வாங்க போறேன். நம்ம கிட்ட ஒரு மைனர் இருக்காரு, யூஸ்லெஸ் மைனர். யூஸ்லெஸ் மைனர் மைன் பண்ணுங்கன்னா மைன் பண்ண மாட்டேங்கிறாரு. ப்ரோ இருங்க, மைன் பண்ணுங்க. ஓகே ரைஃபிள் 48 புல்லட். இதரா ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ நான் போட்டுட்டேன். நைட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன். ஓகேவா, பாய். ஓகே கைஸ், நைட்ல இருந்து பகலாயிடுச்சு. நம்ம கிட்ட ஒரு பேண்டேஜ் இருக்கு, ப்ளூ ப்ரோ வாங்கி கொடுத்தாரு. ப்ரோ கோல் வாங்க, கோல் தேவைப்படுது. நானும் போய் ஒரு ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸ்னேக் ஆயில் என்பது என்னவென்றால், நீங்கள் வேகமாக ஓடுவீர்கள் மற்றும் உங்கள் ஹெல்த் ஏறிக்கொண்டே இருக்கும். மேக்ஸ் ஆகிற வரைக்கும் வரும், அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. காசுலாம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. 26 ரூபா வச்சிருக்க, ஒரு கோல் வாங்க ஒழுங்கா. கோல் காலியா? கோல் காலி இருக்குது. என்னவா? நீங்க ஒண்ணு வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி 3 வாங்கிட்டேன். ஒன்னு ட்ரெயின்லயே போட்டேன். இது வாங்கியா? 20 ரூபா வச்சிருக்கலையா, வாங்கியா? ஓ வேணாம் வேணாம், வா 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 போலாம். ட்ரெயின்ல போடாத, ஸ்டோர் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், ஸோ நாங்கள் இப்போ வந்து கிளம்புறோம். ஜேர்னி வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். அஃபிஷியலாக ஒரு 10,000 கிலோமீட்டர் தாண்டி இருப்பேன்னு நினைக்கிறேன். அட ஓகே, இதை கீழே போட்டு ப்ரோ எடுக்காத ப்ரோ, வெல்டு பண்ணலாம். கீழே போடு ப்ரோ, நீயும் கீழே போடு. இதை இங்கே வெல்டு பண்ணிடலாம் கைஸ், இப்போதைக்கு சேஃப்டிக்கு. வெல்டு பண்ணிட்டியா ப்ரோ? வெல்டு பண்ணிட்டியா? நான் பண்ணல முடியல ப்ரோ. பண்ணிட்டீங்க, நீங்களே பண்ணுங்க. ஓகே கைஸ், இத பண்ணுங்க. போடு 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 போடு. யோ இப்போ டெஸ்லா வேணா லூட் அடிக்க முடியும். இல்ல ஒண்ணும் இல்ல, டெஸ்லா மூளையவே வித்துட்டோம். இதுக்கப்புறம் டெஸ்லா தண்டம். அந்த வீட்டை போய் லூட் அடிக்கலாம் வா. இப்போதைக்கு ஒரு ப்ரோவாவே ஆயிடும். ஏய் வண்டி நிறுத்தியா? அந்த வீடு வேஸ்ட் வீடு. ஆமா கன் ஸ்மித்னு இருந்தா சப்போஸ் புல்லட் கிடைக்கும். ஏதோ ஓவர் என்ன ஓவர்? அவுட்லாஸ்ட். கோல் அவனை போய் தூக்கிட்டு வா போ.
ஆ போய் ஐடியா நான் கோல் மைண்ட் பண்ணிட்டு வரேன். சரிப்பா நான் போய் கன் ஸ்மித் எடுக்கிறேன். கைஸ் இன்னைக்கு ரொம்ப லக்கா இருக்கு கைஸ். கன் ஸ்மித் வீடு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. செம்ம லூட்டியா கைஸ் ஃபர்னிச்சர் கைஸ். சில டைம் நல்லது கிடைக்கும், சில டைம் நல்லது கிடைக்கும். ப்ரோ ஒத்தனையாச்சும் நான் போட்டு தள்ளுறேன். போயா நீ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்க. கைஸ் ஒரு கோல் W, ஒரு ஸ்டாச்சு W, ஒன்னு ப்ரோ நான் ஜங்க். ஓகே கைஸ் அசால்ட்டா வீட்டை போட்டு தெளியாச்சு. வாங்கப்பா ட்ரெயினுக்கு போயிடலாம். பொறுக்கிட்டு வா, ட்ரெயின் எடுத்துட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன். ஒரு கோல் தான் இல்லைன்னா நான் போய் அவுட் ரைடர்ஸை தூக்கிட்டு வரேன் கைஸ். நான் வித்து காட்டுறேன் உங்களுக்கு. பாவம் பசங்க உடனே வந்தானுங்க, ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டானுங்க. என்ன இந்த ரைஃபிள் இவ்வளவு மாசா இருக்கு, ஒரே அடிதான் அடிச்ச தலையில செத்து போயிட்டான். ஆமா தலையில அடிச்சா ஹெல்த் அதிகமா குறையும். இதெல்லாம் முன்னாடியே தெரியும். ஆனா ஏதோ மறுபடியும் எதுக்கு அவுட் லாஸ்ட் சவுண்ட் கேக்குதுன்னு தெரியல கைஸ். செத்துட்டானுங்க. யோ எவனோ சுட்டுட்டாயா? வந்து காப்பாத்துறேன் வா இருங்க. யோ எல்லாருமே செத்துட்டானுங்க. எப்படி? நீங்க வண்டி வச்சு ஏத்திட்டீங்க ப்ரோ. செத்துட்டானு. வெயிட் பண்ணு வராத யார் சாகலன்னு பாக்குறேன். வராத செத்துருவ போயிடு. நான் அப்படியே தவழ்ந்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணு. யோ செத்துறாதையா நீயும். வெயிட் பண்ணு நான் அப்படியே தவழ்ந்துகிட்டே வரேன். ஷார்ட் கன் மட்டும் தூக்கிட்டு வரேன். அவங்கள ஹீல் பண்ண முடியாது. இன்னொரு பேண்டேஜ் இருக்காங்க. இரியா நானே வரையா. கைஸ் பாத்தீங்களா எப்படி தோத்துட்டோம் சார். ப்ரோ பயமா இருக்கு எனக்கு. எதுக்கே பயப்படுற? பின்ன ப்ரோ நைட் வேற ஆச்சு. இப்ப வந்து தூக்கிட்டு வா. வந்து தூக்கிட்டு போய் ட்ரெயின்ல போடு. சாப்பிட்டேன் ப்ரோ. தூக்கிட்டு வந்து ட்ரெயின்ல போடு ப்ரோ. பேண்டேஜ் அங்கதான் இருக்கு. சரியா தூக்கிட்டு வந்து ட்ரெயின்ல போட்டு வெல்டாவது பண்ணியா? யோ கீழே போடுற. சாரி வேர்வல்ஃப் நைட் அவ்வளவுதான் கைஸ் முடிஞ்சோம். யோ வெல்ட் பண்ணியா? வெல்ட் பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியாது. யோ என்ன அழுத்தி புடிச்சு வெல்ட்னு காட்டும் பாரு. பண்ணு. யோ வண்டி எடியா. வேம்பயரியா? போடு W. வண்டி எடு பைத்தியம். கிறுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு பின்னாடி ஸ்பான் ஆவானுங்க. அப்புறம் ஐயோ இவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது போல கைஸ். பேண்டேஜ் கிட்ட மாட்டி எவ்வளோ பிரச்சனை. ஓகே இந்த நைட்டை ஸ்கிப் பண்றேன். ஹலோ கைஸ் ஃபைனலி ரிவைவ் பண்ணி விட்டாங்க. வேர்வல்ஃப் நைட் ப்ரோ இங்கே இரு ப்ரோ. நைட் இங்கே ப்ரோ உங்களுக்கு வேணா நான் வேற ஒரு கட்டு வாங்கி தரேன். ப்ரோ உங்ககிட்ட இருக்கிறதே 41 ரூபா. டெரண்ட் வேணா வேஸ்ட் பண்ணாத. டெரண்ட் வேஸ்ட்.
ப்ரோ வெறும் ஜாம்பி நைட் ப்ரோ. கிட்ட கோல் நிறைய இருக்கு வாங்க. இப்ப கன்னு வேணுமே. நான் பாத்துக்கிறேன் வாங்க. வாங்கி தரேன் என்னால. வாங்கு. யோ ஆமோ நான் வாங்கிக்கிறேன்யா. புல்லட் மட்டும் வாங்கியா. ஓகே. எதுவும் கையில வைக்காம. ஆமா. புல்லட் வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், அவனதே நம்மளை முடிச்சு விட்டீங்க. அது மட்டும் தெரியும். ஆனால் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். 20,000 கிலோமீட்டர் போயிட்டோம். இன்னும் நம்ம ஜஸ்ட் 6,000 கிலோமீட்டர் தான் போகணும். ஓகே கிளம்பலாம். யோ கோல் எல்லாம் கீழே போடியா. நீங்க வெயிட் பண்ணுங்க. கீழே போ. கைஸ் வெல்டுனா என்னன்னா, இப்போ ஒரு பொருள் கீழே இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி வெல்டிங் அடிச்சு வச்சிருவோம் ட்ரெயினோட. வெறும் கோல் தான் வேற எதுவுமே இல்லை. வில்லேஜ் லூட் அடிச்சாதான் ப்ரோ இனிமே. இல்லனா காலி. யோ அந்த கோலை தூக்கியா. அந்த கோலை தூக்க முடியலையா. கரெக்டா 10 கோல் இருக்கு கைஸ். ப்ரோ இத வச்சு நம்மளால எண்டுக்கே போக முடியும். யோ யோ வண்டி எடுக்காத, வண்டி எடுக்காத. ஏறிட்டாங்க. நான் ஓட்ட வண்டியிலே ஏறிடுவேன். மைனர் வேஸ்ட் கைஸ். இல்ல மைனர் இப்பதான் அவரோட வேலையை ஒழுங்கா பண்றாரு கைஸ். மைனர் கை கொடுங்க, நீங்க மகா மைனர் ஆயிட்டீங்க. ஓகே கைஸ், மைனருக்கு சேஃப்டி கொடுப்போம். என்கிட்டயே ரைஃபிள் எடுத்துட்டு வந்தியா இல்லையா விட்டுட்டு வந்துட்டியா? கைஸ் மைனர் வந்து இதுக்கு முன்னாடி வேர்வல்ஃபா இருந்தாரு. சி வேம்பயரா இருந்தாரு. செத்துக்கிட்டே இருந்தாரு. தூக்கி திருஷ்டி பொம்மையாட்ட மாட்டி விட்டாங்க. அந்த வீடியோட லிங்க் தர பாருங்க. ஆனா அது நம்ம யூடியூப் சேனல்ல இல்ல. அப்படிலாம் இல்ல. அப்புறம் நான் நைட்ல கேம் ஆடி கத்துக்கிட்டேன் இது. ப்ரோ கை தூக்கு ப்ரோ. யோ இதெல்லாம் லூட் அடிக்க முடியாதியா. அமைதியாரியா. அவ்வளவு வீக் இல்ல. சரி போ, என்ன முடியுமோ பண்ணு. நான் போனே தெரியல. யோ நான் 2 அடி அடிக்க வேண்டியதா இருக்கியா. ஆமா 2 அடி அடிக்க.
யோ கொல்லியா யோ. எடுத்துட்டீங்களா? யோ புல்லட் இல்லையா யோ. யோ புல்லட் இல்லையா, காப்பாத்தியா யோ. யோ பைத்தியம். யோ இதுக்குதான் ப்ரோ கூட வரதே இல்ல. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கைஸ் சாவடிச்சிட்டாங்க கைஸ். நானும் செத்துட்டேன் ப்ரோ இவன் ப்ரோ. கைஸ் அவ்வளவுதான் கைஸ், வீடியோ முடிஞ்சுச்சு. இவன் பேச்சால ஒண்ணுமே பண்ண முடியல. பார்ட் 2 போடுறேன் கைஸ். பார்ட் 2ல கண்டிப்பா வீடியோ பண்ணுவாங்க.